வணக்கம். ஸ்ரீ சிவசக்தி பக்தி வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன். செய்திகள் வாசிப்பது கீதா. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கலவை வட்டத்தில் கலவை மாநகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ கனகதுர்கை அம்மன் ஆலயத்தில் 27/9/2025 தேதியில் ஸ்ரீ கனகதுர்கை அம்மனுக்கு 27ஆம் ஆண்டு நவராத்திரி விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக காலையில் ஸ்ரீ கனகதுர்கை அம்மனுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள், மஞ்சள் அபிஷேகம், குங்கும அபிஷேகம், சந்தன அபிஷேகம், திருநீர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம் போன்ற மூலிகை திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அலங்காரம், தீப ஆராதனை, மகா அலங்காரம், மகா தீபாராதனை நடைபெற்று பூஜிக்கப்பட்ட மங்கள பொருட்கள், பிரசாதங்களை எல்லாம் வருகை தந்த அனைத்து பக்தர்களுக்கும் வழங்கப்பட்டன. மாலை நேரத்தில் ஸ்ரீ கனகதுர்கை அம்மன் பிரம்மாண்டமாக பூ அலங்காரம் செய்து வைத்து பக்தி சொற்பொழிவுகள், பக்தி பாடல்கள், பஜனை குழுவினரின் பஜனை பாடல்கள் மற்றும் கோயில் வளாகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் சிறப்பு அர்ச்சனைகள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் கலவை பேரூராட்சி மற்றும் கலவையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கக்கூடிய பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். மேலும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பாடல்கள், விநாயகர் பாடல், ஸ்ரீ முருகன் பாடல், சிவன் பாடல், அம்மன் பாடல்கள் பாடி இந்த நவராத்திரி விழாவை வெகு சிறப்பாக பக்தி பாடலோடு நடத்தி வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் பூஜிக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் கொடுத்து அதைத் தொடர்ந்து மகா அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இந்த சிறப்பு வாய்ந்த நவராத்திரி விழாவில் கலவை மாநகரில் இருக்கக்கூடிய பேரூராட்சி தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், கோவில் நிர்வாகிகள், விழா குழுவினர், இளைஞர்கள், பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள், பல்வேறு தொண்டு நிறுவனங்களை சார்ந்தவர்கள், சமூக ஆர்வலர்கள், ஆன்மீகத்தை வளர்க்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் இந்த ஸ்ரீ கனகதுர்கை அம்மன் 27ஆம் ஆண்டு நவராத்திரி விழாவில் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். பக்தி செய்திக்காக கலவை மாநகரில் இருந்து ஈஸ்வரன்.